कल्पितं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम्। महातंत्र महायंत्र महामंत्र महायंत्र महासना महायागक महाराध्य महाभैरव पूजिता महेश्वर महाकल्प महातांडवसाक्षिणी चतुष्षष्ट्युपचाराध्या चतुष्षष्टिकलामयी महाचतुष्षष्टिकोटि योगिनी गणसेविता। रहस्यनाम स्तोत्रத்துல சில ஆச்சரியகரமான நாமாக்களை பார்த்தோம். அதுலயும் போன வாரம் அம்பாளுக்கு சதுஷ்டி உபச்சாராட்யா 64 உபச்சாரங்கள் அத பிரத்யட்சமா பண்ணின. அந்த உபச்சாரங்கள் அவைகளுக்கு என்ன அர்த்தம்? உபச்சாரம் உபசமீபே சரதி, பக்கத்துல இருந்து அம்பாளுக்கு பணிவிட பண்றது. அது இஜ்ஜா சேவா யோகம் இப்படியெல்லாம் சில உபாசனைகளுடைய தர்மங்கள். அவைகள்ல பக்கத்துல இருந்து சேவை பண்றது அம்பாளுக்குன்னு இருக்கு இல்லையா? அது ஸ்ரீபுரத்துல போய் அம்பாளுக்கு சேவை பண்ற மாதிரி இங்கேயே இருந்து கொண்டு மானசிகமாக அம்பாளுக்கு பண்ணக்கூடியதான ஒரு தொண்டு இருக்கு இல்லையா? அந்த தொண்டானது உங்க மனசை சுத்திப்படுத்தி உங்க மனசை அம்பாளுல கேட்கக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம். பரசுராம கல்பசூத்திரத்துல சொன்னதான 66 உபச்சாரங்கள். பஞ்சோபச்சார பூஜை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளது ஏற்கனவே என்ன கல்பியான நமஹா என்று. அதே போல ஷோடசோபச்சார பூஜைகள்லாம் பண்ணி வழக்கம் இருக்கு. தியானம் ஆவாரணம் ஆசனம் அர்க்கிய பிரதானம் இப்படி வரிசையாக 16 உபச்சாரங்கள். அதற்கு பிறகு 64 உபச்சாரங்கள் விசேஷமாக சொன்னோம். இந்த 64 உபச்சாரங்கள் இல்லாமல் மேல இருக்கக்கூடியதான 8 உபச்சாரங்களும் சில தந்திரங்கள்ல சொன்னதான உபச்சாரங்களையும் பார்த்தோம். இப்படி சதுஷ்டி உபச்சாராத்யா அப்படிங்கிறது. அதற்கு பிறகு சதுஷ்டி கலாமயி அம்பாளுடைய சுரூபம். சதுஷ்டி கலாமயி 64 கலைகளோட கூடினவள் அப்படின்னு அர்த்தம். இந்த கலாமயின்னு இருக்கும் இல்லையா? மயக்க பிரத்யம், கலைகளோட கூடினவள்னு அர்த்தம். பிராதுரியார்த்தே மயட்டு, விகாரார்த்தே மயட்டும் இருக்கு, ஸ்வரூபார்த்தே மயட்டும் இருக்க வியாக்கரணத்துல. நாம் இங்க பிராதுரியார்த்தே மயட் அப்படிங்கிறோம். பிரசுரமாக 64 கலைகளோட அம்பாள் இருந்துருக்க. ஆனா கலான்னு சொன்னா கலா தொட்டோட சோபாகா அப்படின்னு 16ல ஒரு அம்சத்துக்கு கலைன்னு பேரு. ஆனா அந்த கலைகள்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒவ்வொரு கலையும் நாங்க விரிச்சிருக்கோம். அதனால 64 ஆயிடுச்சு. 64 கலைகளை விசேஷமாக அம்பாளா அடையறதுக்கு வேண்டியதான வழின்னு சொல்றோம். சாதாரணமாக லோகத்துல கலை சாஸ்திரம் அப்படின்னு 2ஆ பிரிஞ்சிருக்கு. சாஸ்திரம்னு சொன்னா சயின்ஸ்ன்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. கலைகள்னா ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆர்ட்ஸுக்கும் சயின்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியல. அஸ்ட்ராலஜி சயின்ஸுங்கிற சில பேர், இல்ல அதாவது ஆர்ட்ஸுங்கிற. இது ரொம்ப நாளா சண்டை நடந்துன்றது நம்ம பார்த்தோம். இதுக்கு என்ன வித்தியாசம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன்னா தெரியும். எங்க காஸ் அண்ட் எஃபெக்ட் பிரின்சிபல், காரிய காரண பாவம் நிச்சயமாக ஏற்படுமோ அதுக்கு சயின்ஸ்னு பேர், சாஸ்திரம்னு பேர். இது பண்ணினா இது வரும், இப்படி சொன்னாதான் அதுக்கு சாஸ்திரம்னு பேர். அது பண்ணாமலும் அது வந்ததுன்னு வச்சுங்களேன், அது கலைன்னு பேரு. பண்ணினாலும் வராத போனாலும் கலைன்னு பேரு. என்ன அப்படின்னு ஒரே கீர்த்தனை தான். ஒருத்தர் பாடினா ரொம்ப அழகா இருக்கு, இன்னொருத்தர் பாடினா சாதாரணமா இருக்கு. அதே ஸ்வரம் தான், அதே சாகித்யம் தான். அப்ப ஒருத்தர் பாடினா ஒரு மாதிரி இருக்கு, கம்பீரமா இருக்கு. ஒருத்தர் பாடினா ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்றது? அதான் கலைன்னு பேரு.
கலைக்கு சயின்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? இது இப்படின்னா இப்படிதான் இருக்கணும், அதுல ஒரு வித்தியாசமும் இல்லாம இருந்தால் இதுக்கு சயின்ஸ் பேரு. ஆனா நம்ம நாட்டுல சாஸ்திரங்கள் புருஷால் வாசிக்கணும், கலைகள்லாம் ஸ்திரீகள் அவளுடைய விவகாரம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தோம். அதனாலதான் அம்பாளுக்கு சொல்லும் பொழுது நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம்? சதுஷ்டி கலாமணி. பரமேஸ்வரனுக்கு சொல்லும் பொழுது ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோ அதிபதி அப்படின்னு சர்வ வித்யைகளுக்கும் அதிபதியாக நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கலைகளுக்கு அதிபதி யாரா சொல்லியிருக்கோம்? அம்பாளை சொல்லியிருக்கோம். இந்த கலைகள்ல அம்பாளுடைய ஒரு அனுகிரகத்தினால்தான் ஒரு மனுஷனால அடைய முடியும். இந்த கலைகள்லாம் என்ன பண்றதுன்னு மனுஷனுடைய மனசை சந்தோஷப்படுத்துறது, அதை மென்மையாக்குறது, அது ஒரு விதமான ஒரு தன்மையை கொடுக்கறது அந்த மனசுக்கு. மனசுல இருக்கிற கட்டோர எண்ணங்களை மாற்றி விடுறது. மனசானது எப்படி கல்லு மாதிரியும் இருக்கும், சில சமயத்துல புஷ்பம் மாதிரி மிருதுவா இருக்கும், சில சமயத்துல அப்பொழுது தயார் பண்ணினதான வெண்ண மாதிரி இருக்குமா. அதனாலதான் நவநீதம் மனுது. அந்த மனசு அந்த நவநீதமாக இருக்குமையானால் அந்த பகவானுடைய பாதங்கள் அதுல விழுமையானால் அந்த பாதங்களுடைய இன்ஸ்பிரேஷன் என்ன வரும். அந்த மனசானது எப்படி அது நவநீதம் மாதிரி இருக்கணும். அது மாதிரி இருக்குமையானால் பகவத் தியானத்தினால் அது என்ன ஆகும்? அந்த பகவானுடைய பாதங்கள் அங்கே நிற்கும். ஆகையால் பகவானை நன்றாக அறிந்து கொள்வதற்கு உபயோகப்படக்கூடியதான ஒரு பாகத்துக்கு ஒரு பகுதிக்கு கலானது. இந்த எல்லா கலைகளும் எங்கே வந்து சேர்றது? அம்பாட்ட ஒன்னா போய் சேர்றது. எல்லா கலைகள்னாலும் அடையப்படுபவள் அம்பாள். ஆகையால் சதுஷ்டி கலாமயி. எந்த கலையாவதும் பரவாயில்ல, அம்பாள் தான் அடையலாம். இந்த கலைகள் என்ன நம்ம பார்க்கலாம். கலைகள்னா நமக்கு சாதாரண பெயிண்டிங் டிராயிங் இதுதான் சாதாரண ஆர்ட்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பெயிண்டிங் டிராயிங் இதான் ஆர்ட்ஸ் நினைச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் என்னென்ன பண்றானோ அத்தனையும் கலைகள். இந்த கலைகள் வழியாக பகவான அடைய முடியும். அதனாலதான் பகவத்கீதையில சொல்லும்போது எத்கரோஷி எஜ்ஜுஹோசி எத்ததாசி தற்புருஷ்வம் அதர்ப்பணம். எனக்கு அர்ப்பணம் பண்ணங்க, நீங்க நிச்சயமாக அந்த நிலையை அடைவேள்னு சொல்றாரு. இது அடைவேள்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? எல்லா கலைகளும் என்னுடைய ஸ்வரூபம் தானே, எல்லா ஞானமும் இங்கிருந்து தானே வந்தது. எல்லா ஞானங்களுக்கும் மூலமா இருக்கக்கூடியதான அம்பால அடையறதுக்குத்தான் இவைகள்லாம் இருக்கு. எதையும் நீங்க சின்சியரா ட்ரை பண்ணினேனால் அது அதற்காகவே நம்ம இதுக்காக காசு சம்பாதிக்கணும், புகழ் வரணும் அப்படின்னு இல்லாமல் அந்த கலையானது அதற்காகவே நீங்க பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினேனால் உங்களுக்கு மற்ற பதார்த்தங்களும் கிடைக்கிறது, அதே சமயத்தில் உங்களுக்கு பகவானுடைய பிரீதியும் ஏற்படும். இத சொல்றதுக்காக தான் சதுஷ்டி கலாராத்யா அப்படின்னு சொன்னோம். 64 கலைகள்னாலையும் அம்பாள் ஆராத்யா சதுஷ்டி கலாமயி சதுஷ்டி கலாமயி அப்படின்னு சொன்னோம். 64 கலைகளுடைய ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கா. இந்த 64 கலைகள் என்ன அப்படின்னு கேட்டா அது சொல்ற சதுஷ்டி கலாக சார்ணதரியே கதா கோசே ஸ்ரீதரியே லக்ஷ்மி பீఠికాయాம் வைலட்சண்யேன கணிதாக தாஹா நிஷ்கிருஷ்ய ரிச்சந்தே. இந்த 64 கலைகள் என்னங்கிறது பல விதமாக அதை சொல்லியிருக்கா நம்ம முன்னோர்கள். 64 உபசாரங்களே பல விதமாக சொன்னான்னு பார்த்தோம். இவைகளை கோடிஃபை பண்ணது பரசுராமர் கல்பசூத்திரத்துல, அதான் போன வாரம் பார்த்தோம். அதோட மட்டுமல்ல, ஆச்சாரியால் தேவி மானச பூஜா சதுஷ்டிபச்சார பூஜா ஸ்தோத்திரம்ங்கிற இடத்துல இதே 64 உபச்சாரங்களே அவருக்கு அதுக்கு அர்த்தம் அல்லன்னு சொல்லியிருக்க. நியாயமா அதுன்னு சொல்லணும் இந்த கிளாஸ்ல. ஆனா நம்ம பாஸ்கராயுடைய பாஷையில் நிறுத்தி வச்சுட்டு இருக்கோம். அதுன்னு சொல்றோம்னா ஒரு 10 கிளாஸ் ஆயிடும். அதுக்கே ஒவ்வொரு உபச்சாரத்துக்கும் என்ன அர்த்தம், எதற்காக அம்பாளுக்கு ஆபரணங்கள் போடுறேள், எதற்காக அம்பாளுக்கு சிவப்பு துண்டு கட்டுறேள், அருண குஜோத்தரியங்கள் ஏன் வேற கலர் பிடிக்காதோ அம்பாளுக்கு, அருண குஜோத்தரியங்கள் பையானி நம அப்படின்னு ஏன் அருணமா அந்த கலரை தான் ஏன் சொல்லிட்டு இருக்கேள். அதே மாதிரி அம்பாளுக்கு காலாதொரு தூபம் கல்பையானி நம அதனால தூபத்தை போடுறல, எதற்கு வேற தூபம் பிடிக்காதோ. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தத்துவம் உண்டு. இவர்கள்லாம் ஆச்சாரியால் எழுதியிருக்கா. அதை நம்ம பண்றதுன்னா ரொம்ப நாள் ஆயிடும்.
இப்பவே ரொம்ப நிதானமா போறதுன்னு சில பேர் அபிப்பிராயப்படுறாரோ இல்லையா? அதனால போட்டோம், நம்ம பாஸ்கர் ராயர் என்ன சொல்லி இருக்காரோ அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இதோட இல்லாம மற்ற சில பேரும் இந்த நாராயண சாஸ்திரிகள் வழிபாடுலாம் என்ன பண்ணியிருக்கா, இது உபச்சாரங்களையே ஸ்தோத்திரமாக அனுதினமும் ஸ்மரணத்துக்காக தயார் பண்ணியிருக்க. இப்படி நிறைய கிரந்தங்கள்லாம் இருக்கு உபச்சாரங்களை பத்தி. அதே போலயே இந்த கலைகளை பத்தி சொல்லக்கூடியதான விவகாரங்கள் நிறைய இருக்கு. எங்க இருக்கு? சார்ங்கதரிய சம்ஹிதையில் சொல்லிருக்கு, கதாகோஷத்துல சொல்லியிருக்கு, ஸ்ரீதரிய கிரந்தத்துல ஸ்ரீமத் பாகவதத்துக்கு வியாக்கியானம் பண்ணினவர் ஸ்ரீதரர். அவர் எப்படி பண்ணியிருக்கார்? அந்த மல்லிநாதர் காவியங்களுக்கு வியாக்கியானம் பண்றா போல நானபேட்சித முச்சதே, எங்க சந்தேகம் இருக்கோ அங்கே பார்த்தேன்னா அங்கே வியாக்கியானம் இருக்கும். அவர் எப்படி எழுதியிருக்க, அனாவசியமா ஒரு வார்த்தை எழுத மாட்டார். எங்க நிஜமா சந்தேகம் இருக்கோ அங்கே கீழே பார்த்தேன்னா வியாக்கியானம் பண்ணியிருப்பார். அப்படின்னு அது ஒரு தனி விவகாரம். அப்படி நானபேட்சிதம் வச்சதே நாதிக்கம் லிக்கதே கிஞ்சிது அப்படின்னு பிரதிஜை பண்ணி எழுதியிருக்கார் மல்லிநாதருடைய வியாக்கியானம். பழைய நாள்ல காவியங்கள்லாம் படிக்கிறதுன்னு சம்ஸ்கிருதத்துல மல்லிநாதர் வியாக்கியானத்தோட படிப்பா. அதே போலயே வியாக்கரணத்துல எங்க ஸ்பெஷலாக சொல்லியிருக்கோ அவைகள்லாம் அந்த மல்லிநாதத்துல நிச்சயமா இருக்கும். அதே போலயே ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஸ்ரீதரிய வியாக்கியானம், மகாபாரதத்துக்கு நீலகண்டிய வியாக்கியானம். மகாபாரதம் யார் சார் படிக்கிறதுங்கிறா அது வேற. இருந்தாலும் மகாபாரதத்துல எங்க சந்தேகம் வந்தா அதுக்கு நீலகண்டாரும் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்க. ஒரு அழகா அற்புதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்க. எப்படி ராமாயணத்துக்கு கோவிந்தராஜ வியாக்கியானம், கதக வியாக்கியானம் இவர்கள்லாம் பார்க்கிறோமோ அதே போலயே விசேஷமாக இந்த ஸ்ரீதரியர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, லட்சுமி பீடிகாயாம், அவர் லட்சுமி பீடிகான்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். அதுல வைலட்சண்யேன கணிதாக அதை பிரிச்சு சொல்லியிருக்க. இதுல சிலது அதுல சிலதுன்னு 64 கலைகளை சொல்லியிருக்க. இது போல நிறைய இருக்கக்கூடியதான கிரந்தங்கள்ல அதை பிரிச்சு அதை எல்லாத்தையும் பார்த்து ஓவர்லாப்பா இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள்லாம் எடுத்து எது கரெக்டா இருக்கணுமோ 64 அதை நான் தனியே பிரிச்சு கொடுத்திருக்கேன் அப்படிங்கிற. 64 கலைகள் என்ன பாஸ்கரர் நமக்காக பல கிரந்தங்களை தேடி இதுதான் 64 கலைகள் எல்லோரும் ஒத்துண்டது. எப்படி அம்பாளுடைய அனுகிரகத்துக்காக வரக்கூடியதான எல்லோரும் ஒத்துண்டதான 64 கலைகளை நமக்காக பிரிச்சு கொடுத்திருக்க. இப்பொழுது அந்த 64 கலைகள் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அஷ்டாதசலிபி போத கல்லேகன சித்ரவாதனே சித்திரம் பகுவித பாஷா ஞானம் தற்கவிதா ஸ்ருத நிகதிதாத்யூதம் வேதாः உபவேதாஸ்சத்வாரः சாஸ்திராங்கசக்கே द्वे தந்திரபுராண ஸ்மிருதிகம் காவ்யாலங்காரநாடகாதி द्वे சாந்தி வர்த்யாகர்ஷண வித்வேஷ உச்சாடன மாரணானி சத் கதிஜல திருஷ்யக்னி ஆயுத வாக்ரேணவா வேதஸ்தம்பன சப்தகம் சில்பம் கஜ அய பர ரச ரதன வரதிஷ்டா சாமுத்ரிகமால்ய சூதகாருடகாः தத்தத்துடிதானத்கஜனேந்திரஜாரவృత్తాनि கீதரசவாதௌ ரத்னபரீட்சா சௌர்யம் தாதுபரீட்சாணாப்திருத்யத்வம் இது பாஸ்கரதுதியः கவினோக்தா நிஷ்கிருஷ்டா கலாஸ்கதுஷ்டி அப்படின்னு பல கிரந்தங்கள்ல இருக்கக்கூடியதான லிஸ்ட் எல்லாம் பார்த்து அதுல எது எல்லாரும் ஒத்துண்டதான ஒரு கிரந்தமா அதை நமக்கு பிரிச்சு கொடுத்திருக்க. இது ஒரிஜினலா பாஸ்கராயர் பண்ணினதான ஒரு காரியம். எத்தனையோ கிரந்தங்கள்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து நமக்கு பிரிச்சிருக்க. இது போல பண்ணா எத்தனை PhD கொடுக்கணும் பாருங்க. ஒண்ணுமே கிடையாது நம்ம ஊர்ல. PhDங்கிறான் ஏதோ ஒண்ணுதான் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஞானம் அதோ ஞானம் தான். ஆனா விவகாரம் என்னன்னு எவ்வளவு சிரமப்பட்டு எத்தனை புத்தகங்கள்ல இருக்கிறத பார்த்து இத்தனை கலைகள்ல இதெல்லாம் எப்படி அம்பாளுக்கு உபச்சாரத்துக்கு உபயோகப்படுறது, இதன் வழியாக எப்படி அம்பாளை அடையலாம் அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்க. இதுல முதல்ல என்னன்னா அஷ்டாதச லிபி போதா 18 விதமான லிபி. லிபின்னா ஸ்கிரிப்ட்.
தெலுங்கு எழுத்து, தமிழ் எழுத்து, நாகர எழுத்து, அதே போல கிரந்த எழுத்து, இது போல 18 விதமான லிபிகள் இருக்கு. நம்ம நாட்டுல பரவலா இருந்தது. இந்த ஒவ்வொரு லிபிக்கும் என்ன விசேஷம் உண்டுன்னு ஒவ்வொரு லிபியும் அம்பாளை காட்டுறது. எந்த லிபியும் நீங்க பாருங்க, ஓது எழுதினா அது ரவுண்டா தான் இருக்கணும், ஸ்கொயரா இருக்கக்கூடாது. எந்த லிபியாக இருக்குன்னு பாருங்க, ஹிந்தி எழுத்துங்கோ, தேவநாகரி எழுத்துங்கோ, தெலுங்கு எழுத்துங்கோ, தமிழ் எழுத்துங்கோ, அந்த ஓங்கிற பதமானது அது எப்படி இருக்கணும், ரவுண்டா தான் இருக்கணும். அதே போல ஆண் எழுதினா அது ரவுண்டா தான் இருக்கணும். ராணு எழுதினா அது ரவுண்டா இருக்கக்கூடாது, ஸ்கொயரா தான் இருக்கணும். என்ன சுவாமி இப்படி எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, அதற்கு தத்துவம் உண்டுன்னு. ஒண்ணு அக்னி யந்திரம், அக்னி கோணம். ராங்கிறது அக்னி மந்திரம். அதே போல ஆங்கிறது அகாரோவை சர்வா வாக்தந்திரனா அப்படின்னு அகாரமானது எல்லா வாக்ஸ்வரூபமாக இருக்கு. ஆகையால் அதை ரவுண்டா தான் இருக்கணும். ஓங்காரமானது எப்படி இருக்குன்னா, ஓங்காரம் ஜாகிரஸ்வப்ன சுஷுப்தியாதி 3 நிலைகளையும் தாண்டி இருக்கக்கூடியதுல அது வட்டமாகத்தான் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு லிபியும் ஏதோ என்னமோ எழுதினாலும் நினைக்கப்படாது. லிபி ஏதோ கண்டுபிடிச்சு விட்டா சார், அவன் இஷ்டமா எழுதினார் அப்படின்னு கிடையாது. லிபியை டெவலப் பண்றதே ஒரு பெரிய சாஸ்திரம். நமக்கு இங்கிலீஷ்ல ஏபிசிடி எழுதினா பிரெஞ்சு பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு. என்ன சுவாமி, அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா அது படிக்க முடியல, அவன் பாட்டுக்கு ஏதோ சேர்த்து வச்சிருக்கான். அது மாதிரி கிடையாது. நம்ம லிபிகள்ல ஒவ்வொரு லிபிக்கும் ஒவ்வொரு தத்துவம் உண்டு. அப்படி 18 விதமான மாகதி லிபி, சௌராஷ்டிரி லிபி, இப்படி சில லிபிகள்லாம் இருந்தது. அந்த லிபிகளை அறிந்து கொள்றது, அதனுடைய தத்துவத்தை அறியறதுங்கிறது முதல் கலை. அவைகளை எழுதுவது, எழுதி தயார் பண்றது. தெலுங்கோ, மலையாளமோ, கன்னடமோ இவையெல்லாம் எழுதினா ஒரே ரவுண்டா இருக்கும். அது என்ன தாற்பயம்? அதே மாதிரியே தமிழ்லையும் சிலது பார்த்தேன்னா சிலது ரவுண்டாகவும் சிலது நீளமாகவும் மாறி மாறி இருக்கும். ஏன் சுவாமி எப்படி? ராங்கிறது ஒரு மாதிரி எழுத சின்னரா பெரிய ராங்கம். இவன் தத்துவம் உண்டு. தகார சங்கீர்த்தமா பற்றுதல், தாய் எழுதுறதே இல்ல, ராதான் எழுதுது. தாய் எங்க இருந்து சார் வந்ததுன்னு அதுல நடுக்குள்ள இருக்கு, ரகசியமா இருக்கு அப்படிங்களா. அப்ப விவகாரம்னா ஒவ்வொன்றுக்குள்ளயும் அந்தந்த சம்பந்தம் அதுல இருக்கு. அதனால லிபியை தயார் பண்றதோ, அதை எழுதி வளர்க்கறதோ, பழக்கி கொள்றதோ அது ஒரு விசேஷமான ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்றார். அதை எழுதுறதுங்கிறது 2வது கலை. அத படிப்பது, வேகமா படிக்கிறதுங்கிறது 3வது கலை. அஷ்டாதச லிபி போதா 1, தல்லேகனம் 2, தத்வாசனே சித்திரம் எழுதுவதுன்னு 1, பகுபாஷா விஜானம் நிறைய பாஷைகளை தெரிஞ்சுக்கிறது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், இப்படி 4-5 பாஷைகளை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சாதாரணமா. அதுவே நார்த் இந்தியாவுக்கு பண்ணா ஹிந்தி தானா வந்துடுறது. அதே போல இன்னும் சில இடத்துக்கு போனீங்கன்னா குஜராத்தி, இவைகள்லாம் சௌராஷ்டிரா இப்படிப்பட்டதான பாஷைகள்லாம் வருது. பகுபாஷா ஜானம் இருந்ததுனால் அது சீக்கிரமாக அம்பாளா அடையலாம். ஏன்னா அந்தந்த பாஷைகள்ல தனியாக சாஸ்திரங்கள், தனியாக காவியங்கள், அனுபவங்கள்லாம் இருக்கும். அதனால அதுக்கப்புறம் கவிதா, தத் கவிதா அதை படிக்கிறது. ஸ்ருத நிகதிதா யோதம், ஸ்ருத நிகதிதா ஒரு தரம் சொன்னா அது அப்படியே மனசுல பிடிச்சுக்கிறது சார். இது ஏகசந்த கிராகி, ஏகசந்தான்னு பேரு. அது எப்படின்னா மனுஷாளுக்கு அது ஒரு கான்சென்ட்ரேஷனால வரக்கூடியது. நீங்க ஒரு தரம் சொன்னீங்கன்னா அது மனசுல அப்படியே பதிஞ்சு போகும், அது மறக்காது. அது அப்படியே வச்சுருவா. எப்ப மறக்கணும்னு நினைச்சா அப்ப மறந்துடுவா. இப்படி அந்த விக்ரமாதித்தருடைய ஆஸ்தானத்துல 2 பண்டிதர்கள் இருந்தாங்க. அவன் எப்படி தயார் பண்ணிருக்கான்னு, யாரு வந்தாலும் சரி, அது ஒரு தரம் ஒரு கவித்துவம் சொன்னா இது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சது. பக்கத்துல இருக்கிறவன் எனக்கும் தெரியுமே, ஏன் அவர் முதல்ல ஒரு தரம் சொன்னார், அதை கேட்டு இவர் ஒரு தரம் சொல்றார். பக்கத்துல இருக்க 2 தரம் கேட்டாரோ இல்லையா, அதனால என்ன ஆயிடுச்சுன்னு இவர் எனக்கும் தெரியுமே. இப்ப என்ன ஆச்சுன்னு வந்த வழக்கெல்லாம் வெக்கம் வந்து போயிட்டேன். ஏன்னா புதுசா ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு ஆரம்பிச்சா புதுசா வரவே இல்லை. ஏன்னா எதை சொன்னாலும் இவர் அடுத்தது சொல்றார், அவர் அடுத்தது சொல்றார். இப்படியே இவர் ஊர்ல இருக்கிற எல்லா பண்டிதாரும் இந்த பாய்ச்சல் இருந்தார். கடைசியில என்னடா இங்க தெனாலி ராமகிருஷ்ணன் ஒருத்தர் வந்தார். அவர் எல்லாரையும் இஷ்டப்படுத்துறதுக்குன்னு என்ன உபாசகர் அவர் விவகாரம். அவர் சாதாரண யாரு வழிக்கும் போக மாட்டார். ஆனா அனாவசியமா ஏதாவது வாதாட்டினா அடுத்துருவார். அது ஒரு விவகாரம்.
இவர் என்ன பண்ணினார், இவர் ஏதோ புதுசா நான் சொல்ற கவித்துவத்தை சொல்லுங்க அப்படின்னு. என்ன கவித்துவம்னு 2 வார்த்தை, தோக மேக மேக தோக தோக மேக 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 தோக இப்படின்னு ஆரம்பிச்சு விட்டாரு வாரம் முழுக்க. இது என்னடா இவர் என்னன்னா ஆடு வாழ இந்த 2 சேர்த்து சொல்ல ஆரம்பிச்சுட்டார். இவர் கவி இது அவளுக்கு வரல. என்ன கவித்துவம்னு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு எழுதினா வரும். இது விவகாரம் அர்த்தம் இல்லாம சொல்ல வச்சு சொல்ல ஆரம்பிச்சார். அவர் ஒரு தடவை ஏகசந்தாக்கியானமும் இல்ல திடீர் சந்தாக்கியானமும் இல்ல போயிட்டு தோத்து போயிட்டேன். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி ஸ்ருத நிகதிதாங்கிறது ஏகசந்தாக்கியானம். ஒரு தடவை கேட்டால் அதை மனத்திலேயே வைத்துக் கொள்றது. இது ஒரு காரியம். இது இருந்தா நமக்கு ரொம்ப நல்லது இல்லையா? பரீட்சையெல்லாம் கவலை இல்லாம பார்ப்பானலாம் விவகாரம் போட்டு வருது. அது ஒரு ஞானம். அதே போல நமக்கு எவ்வளவு வேணுமோ வச்சுக்கிறது, வேண்டாத பதார்த்தத்தை தள்ளிவிடுறதுங்கிறது அதுக்குள்ள இருக்கு. ரொம்ப மெமரி ஃபுல் ஆயிடுச்சுன்னா சில பேர்த்த டிலீட் பண்ணுங்கிற அதே போல விவகாரங்கள்லாம் இருந்தது. இன்னைக்கு தான் நம்ம புதுசா கண்டுபிடிக்கல, இவர்கள்லாம் பழைய நாள்ல இருந்ததுங்கிறதுக்காக வந்து இது ஸ்ருத சந்தானம்னு பேரு. ஸ்ருத நிகதிதாத்யூதம் வேதா 4 வேதங்கள். அதுக்கப்புறம் உபவேதா 4 உபவேதங்கள். எது? சங்கீதம்னு ஒண்ணு, ஆயுர்வேதம்னு ஒண்ணு, தனுர்வேதம்னு ஒண்ணு, அர்த்த சாஸ்திரம். சங்கீதமானது சாமவேதத்தினுடைய உபவேதம். அதே போல அதர்வவேதத்துக்கு ஆயுர்வேதம், தனுர்வேதம் எதிர்வேதத்துக்கு, அர்த்த சாஸ்திரம் ருத்வேதத்துக்கு, இப்படி 4 வேதங்களுக்கும் 4 உபவேதங்கள். அதுக்கப்புறம் மேல வரக்கூடியதான 6 தர்சனங்கள், நியாய தர்சனம், வைசேஷிக தர்சனம், சாங்கிய தர்சனம், யோக தர்சனம், பூர்வமீமாம்சா தர்சனம், உத்தர மீமாம்சா தர்சனம்னு. அதுக்கப்புறம் 6ஆவது வேதங்கள். வேதங்களுடைய அங்கங்கள் சிக்ஷா, கல்பா, வியாக்கரணம், நிருத்தம், சந்தோ, ஜோதிஷம் அப்படின்னு 6 அங்கங்கள். இதுக்கப்புறம் தந்திர புராண ஸ்மிருதி. தந்திர புராண ஸ்மிருதிகள் பௌதந்திரங்களை வாசிச்சிருக்கணும், நிறைய புராணங்கள் வாசிச்சிருக்கணும். இப்ப அஷ்டாவதானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா பார்த்தல, இவெல்லாம் என்ன புராண ஜானம் நிறைய இருக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஜெனரல் ரீடிங், ஹரிசான்டல் ரீடிங் இருக்கணும். ஒரு புத்தகம் தான் வாசிக்கிறேன், எங்க சொன்னாலும் நான் சொல்வேன்னு மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். வேதங்கள்ல அதான் விசேஷம். வேதத்துல எத்தனை தேவதைகள், அந்தந்த தேவதைகளுடைய தனித்தனி தர்மங்கள், அவளுக்கு உபாசனை பண்ண வேண்டியதான முறைகள், இவைகள்லாம் எப்படி சொல்லியிருக்கோ அவைகள்லாம் கிளியரா என்னன்சியேட் பண்ணியிருக்கு புராணங்கள்ல. ஆகையால் புராணங்கள் பார்த்திருக்கணும். ஸ்மிருதிகள் தந்திர புராண ஸ்மிருதிகம் காவியாலங்கார நாடக வித்வே. காவியங்கள் முன்னால 10 காவியங்கள் வாசிக்கணும் எல்லோரும். வேதம் வாசிக்கிற சமயத்துல சைட் பை சைடு வாசிக்கணும். இந்த உபாகர்மான என்னதுன்னு கேட்கிற அளவுக்கு உபாகரமான ஏதோ போன மாத்திக்கிறதுன்னு தான் வச்சுட்டு இருக்கோம் நம்ம. ஆனா வேதங்கள் என்ன நொற்று பண்ணணுமா? நொற்று பண்ணணும்னா தினந்தோறும் நொற்று பண்ணணும். ரொம்ப நொற்று பண்றதுக்கு மனசை கொடுத்ததுன்னா மனசை டயர்ட் ஆயிடும், நொற்று பண்ண மாட்டேங்கிறோம். சில குழந்தைகள் ஹோம்ஒர்க் எழுத மாட்டேங்கிறது, அதுக்குள்ள மனசு நோங்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்றதுன்னு அந்த மனசுக்கு என்ன பண்ணியிருக்கா பழைய நாள்ல ஒரு 6 மாசம் வேதத்தை நல்லா நொற்று பண்ணிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நிறுத்தி விடுவாங்க. புதுசா கொடுக்காதீங்க வேதத்துக்கு, பழசதே நொட்டு பண்ணிட்டே இருந்தோம். பழசு நொட்டு பண்ற காலத்துல அந்த மனசுக்கு வேற வேலை கொடுங்க. என்னது? சிக்ஷா, கல்பா, வியாக்கரணம், நிருத்தம், சந்தோ, ஜோதிடம் அப்படின்னு இந்த 6 அங்கங்களோட அதை படிக்கணும். அதனாலதான் வேதம் பார்த்தோம்னா ஷடங்க வேத வித்வான்னு சொல்லுவாங்க. 6 அங்கங்களோட வேதத்தை வசிக்கிறது. அப்ப வேதமும் தெரியும், வேதத்தினுடைய அர்த்தமும் தெரியும். அப்ப நமக்கு வாழ்க்கையில அது உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த 6 மாசமும் என்ன பண்றதுன்னா, இந்த 6 மாசம் நான் நொற்று பண்ணின வேதத்தை நன்னா ஸ்திரப்படுத்திக்கிறது. அதுக்கப்புறம் அந்த வேதத்தினுடைய அர்த்தம் என்ன, எப்படி பலம் பிரிக்கணும், இவைகள்லாம் தெரிஞ்சுக்கிறது. இது தெரிஞ்சிருந்த ஒரு 6 மாசம் ஆச்சுன்னா மறுபடியும் அடிஷனல் போர்ஷன் நொற்று பண்ணுமோ, அதுக்குதான் புதுசா உபாகரமா. முதல்ல போட்டுட்டோம்னா என்ன அர்த்தம்னு, ஏதோ பழசா போயிடுது, கருப்பா போயிடுது, இது வெளுப்பா இருக்கிறது, புது பூனல் போட்டுக்கிறாங்கிற அர்த்தம் இல்ல. உத்ஸ்தாவை வேதாக, எந்த வேதங்களை விட்டீரோ அந்த வேதங்களை மறுபடியும் எடுத்துக்கிறது. மறுபடியும் அக்னமேட புரோகிதம் மிகத்தோர்த்தேன் வரிசையாக சொல்லி வாத்தியார் எல்லாத்தையும் சொல்லி இது மேல படிக்க ஆரம்பிங்கோன்னு சொல்லுவோம். இதான் உபாகரமானது. இப்படி நம்ம எதை அந்த வேதத்தை திருப்பி திருப்பியும் வாசிக்கிறதும் மனசுக்கு வேற ஒரு டைரக்ஷனை கொடுக்கறது தான் மனசுக்கு ரெஸ்ட்.
நேரம் படிச்சுட்டு இருக்கிற சார் போர் அடிக்கலையா உங்களோட இல்ல மனசை வெறும்னு விட்டேன்னா மனசு வேற எங்கேயோ போகும். ஸோ மனசுக்கு என்ன மனசுக்கு ரெஸ்ட் ஆனது சப்ஜெக்ட் மேட்டரை மாத்திர வேண்டியது. கொஞ்ச நேரம் நியாயம் வாசித்தவருக்கு வியாக்கரணம் சொல்லிக் கொடுக்க முடியுது. வியாக்கரணமும் வாசித்து என்னட்டுன்னா மீமாசை சொல்லிக் கொடுக்க முடியுது. அதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டான். அதோடைய வைடு ரேஞ்ச் இருக்கிறதெல்லாம் அதோட ஓடி போயிடுவான். ஏன் சொல்லுவாங்கன்னா அப்படி விசேஷமாக அந்த மனசுக்கு முழுத்தான ஒரு தத்துவத்தை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இப்படி 6 தர்சனங்கள், அதுக்கப்புறம் 6 வேதாந்தங்கள், அதுக்கப்புறம் தந்திர புராண ஸ்மிருதி காவியாலங்கார நாடகாதிகாசம், இப்படி 28 கலைகள் சொன்னேன். இது வரைக்கும் எத்தனை கலைகள் சொன்னேன்? 28 கலைகள் சொன்னேன். லிபி ஞானம் 1, அது எழுதுவது 1, படிக்கிறது 3, பகுபாஷா ஞானம் 4, கவித்துவம் 5, சுத நிகதிகம் ஏகதந்தா ஞானம் 6, அதுக்கப்புறம் 4 வேதங்கள், 4 உபவேதங்கள் 8, 8 6 14, அதுக்கப்புறம் 6 தர்சனங்கள், 6 வேதாந்தங்கள் 12, 14 12 26, அதற்கு பிறகு தந்திர புராணாதி ஸ்மிருதி காவிய நாடக அலங்காரம் 28 இருக்கு. இந்த 28 சப்த சம்பந்தமான விஷயங்கள், லிபி சம்பந்தமான விஷயங்கள் 28 கலைகள். அதற்கு பிறகு ஜெனரல் நாலேஜ், அது எப்படி சொல்றதுன்னு ரத கஜ துரக கஜ ஜல திருஷ்யந்த ஆயுதஸ்த சமஸ்தகம் அப்படின்னு பதில ரதம், கஜம், அஸ்வம், பதாதி, இந்த யானைகளுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது. அஸ்வாரூடா கோட்டி வேதாவத அந்த நாம சொல்லும் பொழுது ஒரு யானைகளுக்குள்ள மந்திரம் பத்ரம் எனக்கூடியதான விவகாரங்கள் இருக்குன்னு சொன்னேன். குதிரைகளுக்குள்ளே கல்யாணினம் சரவித்தகதம் சவேகம் சர்வேங்கிதமலகம் துவரட்சணாக்கியம் அப்படின்னு அந்த குதிரைகளிலேயே இருக்கக்கூடியதான ஜாதி விசேஷங்கள்ல அந்தந்த நாமாக்களை பார்த்தோம். மறந்து போயிடுச்சுங்கிறத மறக்க வேண்டிய சகஜம் தானே. அந்த சகஜம் இந்த சரத்நாமம் சொல்லும் பொழுது அந்த குதிரைகளுடைய சாஸ்திரம் அஸ்வாரூடாங்கிற அம்மாவை சொல்லும் பொழுது சொன்னேன். சம்பத்கரி வித்யை, சம்பத்கரி மூல மந்திரத்தை சொன்னதான சம்பத்கரி சமாரூட சிந்துரவிரஜ செய்தா எனக்கூடியதான நாமாவை சொல்லும் பொழுது சம்பத்கரி வித்யை வேற சொல்லி மூல மந்திரத்தோட சொல்லி அந்த பத்ரா அஸ்வாதி இருக்கக்கூடியதான அந்த யானைகளுடைய வித்தியாசம் சொன்னேன். இவைகள்லாம் ஒரு கலையம். ரகங்களுடைய வேதங்கள், யானைகளுடைய வேதங்கள், குதிரைகளுடைய வேதங்கள், இன்ஃபென்ட்ரி மனுஷியாருடைய வேதங்கள், அவளுக்குள்ள எப்படி யுத்தத்துல பத்ம வியூகம், சங்கர் வியூகம், இப்படி வியூகங்களை தயார் பண்றது. வியூகங்கள்னா ஃபார்மேஷன், எப்படி யுத்தத்துல எப்படி நிறுத்தி வைக்கிறது, யாரை எங்க நிறுத்தி வைக்கிறது, இவைகள்லாம் நமக்கு தெரியணும். அந்த தெரிஞ்சதான விவகாரங்கள் சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியாம விசேஷமாக எங்கெங்க யாரும் நிறுத்தி விட்டு யுத்தம் பண்றதுங்கிறது அது ஒரு பெரிய ஒரு கலை. அது இந்த கலையை பீஷ்மாச்சாரியர் என்ன பண்ணினார், அபிமன்யு கொள்வதற்காக தயார் பண்ணிட்டார். விவகாரம் முழுக்க பத்ம வியூகம்னு தயார் பண்ணினார். அந்த வியூகத்துக்கு நுடியில எங்க வளர்த்துண்டு போகணுமோ அந்த இடத்துல விசேஷமாக யார ஜெயத்ரதனை வச்சார். அது தெரியணும். வேற யாராவது வச்ச கொண்டு போயிட்டே இருப்பான். ஜெயத்ரதனை வைத்தார். அந்த ஜெயத்ரதனை வச்ச எதற்காக வச்சிருக்காரு தெரியுமா? ஜெயத்ரதனை வரம் வாங்கிட்டு இருக்கான். பஞ்ச பாண்டவால ஜெயிக்கணும்னு பரமேஸ்வரனோட வரம் வாங்கிட்டு இருக்கார். ஆனா பரமேஸ்வரன் சொன்னார், பஞ்ச பாண்டவால அர்ஜுனனை தவிர மீதி 4 பேரையும் ஒரு நாள் வாழ்க்கையில ஜெயிக்கிறோம் தருவார். நீ அவ்வளவுதான் பண்ண முடியும்னா பகவான் பக்கத்துல இருக்க. அதனால அர்ஜுனனை தவிர மீதி 4 பேரை ஒரே ஒரு நாள் நீ ஜெயிக்கலாம்னு சொன்னார். சரி, அர்ஜுனன் என்ன பண்ணார், பகவான் சம்சப்தக்கால்னு சில பேர் அவளோட யுத்தம் பண்றதுக்காக அர்ஜுனன் அழைச்சிட்டு போயிட்டார். அழைச்சிட்டு போகும்போது யுத்தத்துக்கு என்ன பண்ணா, இந்த ஜெயதிரதனை முன்னால வச்சிருக்கார். அப்படின்னு 4 பேரும் உள்ள போக முடியாது. தர்மபுத்திரோ பீமனோ நடுவ சரதாரோட உள்ள போக முடியாது. அந்த இடத்துல ஜெயதிரதனை வச்சிருக்கார். விவகாரம் என்னடா ஆச்சுன்னு யுத்தத்துக்கு ஆரம்பிக்கிறார். பத்ம வியூகத்தை திருச்சிட்டு உள்ள போகணும், யாராலையும் முடியாது. ஏன்னா இவனும் வரம் வாங்கிட்டு இருக்கான் இன்னைக்கு முழுக்க. அது இந்த பாண்டவாளுடைய சைன்யத்துல அத்தனை சைன்யமும் போயிட்டே இருக்கு, யாரும் உள்ள நுழையவே முடியல. அப்படி ஒரு ஃபார்மேஷன் தயார் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் 1 மணிக்கு அர்ஜுனுடைய பிள்ளை அவர் அபிமன்யு வந்தார். அவர் சொன்னார், நான் உள்ள போறேனே. உள்ள போங்க. எப்படி தெரியும்? எனக்கு இந்த சீக்கிரத்து தெரியும். அவர் எப்படி ஜெயிச்சுட்டு உள்ள போறதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு உள்ள போகிறது வெளியில வர மாட்டேங்க.
தர்மபுத்தர் சொல்றான் அவருக்கு, நீ உள்ள போப்பா, உங்க பின்னாலும் நாங்க உள்ள வந்துடுறோம் முழுக்க இப்படின்னு சொல்லிட்டு அவ போற. அபிமன்யு உள்ள போறான். உள்ள போனதுமே இந்த ஜெயதிரன் இவன் என்ன பண்ணினா தெரியும், ஜெயதிரன் அது அவனுக்கு தெரியும் அபிமன்யும் நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு. சோ என்ன பண்ணாலும் உள்ள விட்டான் போறதுக்காக. அவனை உள்ள விட்டுட்டு இவன் 4 பேரையும் போயிட்டுருந்தான். இவன் 4 பேரும் உள்ள போக முடியல. ஒரே ஒரு ஆள் யார், அபிமன்யு மட்டும் உள்ள போயிருக்கான். அவ 8 அக்ஷௌகிணி சேனை, அத்தனை யானைகள் குதிரைகள் சேர்ந்து அத்தனை பேரும் சேர்ந்து ஒரே விதமாக ஒத்தரோட யுத்தம் பண்ணி அந்த அபிமன்யம் சொன்னான். இது அந்த பரமவியூகத்துல இப்படி பல வியூகங்கள் பாரதத்துல இருக்கு. பாரதம்ங்கிற ஒரு கிரந்தம் இருக்கு. அதை பார்த்தோம்னா யுத்தத்துல யார ஜனங்களை எங்க நிறுத்தணும், யாருக்கு என்ன சக்தி இருக்கு, அவரை எந்த பொசிஷன்ல நிக்க வைக்கணும், இவைகள் ஒரு கலை. அதனாலதான் ரத கஜ அஸ்வ பதாதி, அதுக்கப்புறம் சாமுத்திரிகா சாஸ்திரம், மல்ல யுத்த சாஸ்திரம், ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடக்கூடியதான சாஸ்திரம், அதுக்கப்புறம் சூதம்னு சமையல் கலை. நம்ம சமையல்னா சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கோம். அந்த சமையல் கலையை பகவான அடையறதுக்கு உபயோகப்படுத்திருக்கா. இதுக்காக தான் முக்கியமாக நைவேத்தியம்னு சொல்லிட்டு இருக்கோம். நைவேத்தியங்கள்லாம் பாருங்க, ஏதோ ஒண்ணு நைவேத்தியம் பண்ண வேண்டியதுதானே சார், கிடையாதுன்னு. ராமநவமி அன்னைக்கு வடபருப்பு பானகம் தான் நைவேத்தியம். ஏன் மற்ற நைவேத்தியம் பண்ணப்படாதா? இல்ல, அதுதான் நைவேத்தியம் பண்ணணும். ஏன்னா அந்த வெயில் காலம், வெயில் காலத்துல அந்த வடபருப்பு பானம் தான் உடம்புக்கு ஹிதமா, அதுக்காக தான் நைவேத்தியம் பண்ணியிருக்காரு. அதே போல கிருஷ்ணாஷ்டமி பாருங்க, இன்னைக்கு 8வது வட்டமிட்ட 8ஆம் நாள் கிட்டு பிறந்தான்னு சொல்வா. பௌர்ணமி, இது கரெக்டா 8வது நாள் கிருஷ்ணன் பிறந்தான்னு. அன்னைக்கு கிருஷ்ணன் பிறந்த அன்னைக்கே சீடம் யாராவது சாப்பிடுவாடா? எந்த குழந்தையாதான் பிறந்த அன்னைக்கு பல்லே இல்லையே, எப்படிதான் சீடம் இருக்கு? அன்னைக்கு சீடம் இருக்குதான் நைவேத்தியம். அவள் நைவேத்தியம், வெண்ண நைவேத்தியம். இது என்ன சுவாமி, அப்ப பிறந்த குழந்தைக்கு அவள் தான் கொடுக்கலாமா? அவன் அது கிடையாதுன்னு தத்துவம் இங்க இல்ல. அவன்னா புருஷுகம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. புருஷுகம்னா என்ன அர்த்தம்? புருஷத்துவம். இது வேறு அது வேறு, ஆத்மா வேறு அனாத்மா வேறு அப்படின்னு பிரிக்கிறதுக்காக ஏற்பட்டதான ஒரு அவதாரமா. நிதீதே சமபுத்தோதே ஜயமானே ஜனார்தனே ஸ்ரீமத் பாகவதத்துல பாதி ராத்திரியில அஷ்டமி அன்னைக்கு பாதி ராத்திரி. அப்பதான் ஒரு முழுக்க எங்க ஒரு இருட்டா இருந்தா அந்த இருட்டுல இருந்து கிருஷ்ணச்சந்திரன் பிறந்தாராம். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பார்த்தா நமக்கு தெரியும். நம்ம ஏதோ பகவத்கீதை அப்படின்னு சொல்லுறோம். இது இருக்கிற தத்துவத்துல ரசமான தத்துவங்கள் விசேஷமாக இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல. ஏன் சொல்ல வந்தேன்னா, அதுக்கு புருஷம் நைவேத்தியம். அவர் எதுக்காக நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்க? விசேஷமாக ஞானம் வர்றதுக்கா. சாதாரணமாக சன்னியாசிகள்லாம் அவரு தான் சாப்பிடணும். அவருக்கு வேற என்ன பேரும், அவர் குத்தவதோ இல்ல மெஷினாவதோ அதை விட்டு அதை தயிர்ல விட்டு அதை தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. அதே போல சத்து மாவுன்னு ஒண்ணு சொல்லுவா, சத்தை கொடுக்கறது. உபநயனத்துல இந்த உபாகர்மாவிலேயே இந்த ததி சத்து ஹோமேலி யோக சத்து மாவை தயிரோட கலந்து அது தினமா ஹோமம் பண்ணு இருக்கு. எதுக்காக? இந்த சரீர தைரியம் இருக்கணும், மன தைரியம் இருக்கணும், அதுக்காக ஹோமம். ஒவ்வொரு விவகாரமும் நைவேத்தியம்னு சொன்னீங்கன்னா எதற்காக இந்த நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கோம்? ஏதோ சமாளம் நம்ம சாப்பிடணும்னு இல்லை, உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, சாப்பிடுங்க. ஆனா ஒவ்வொரு நைவேத்தியத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்கு. எதற்காக இந்த பண்டிகைக்கு இதை நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கோம்? எந்த புஷ்பத்தை போடுறதோ அதுக்கு ஒரு விசேஷம் உண்டு. அந்த உபசாரங்கள்னு சொன்னா இதுல ரொம்ப விசேஷம், சாஸ்திரங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கு. அது இவைகள்லாம் ஒரு கலைகள். அதனாலதான் இந்த குக்கிங்னு இருக்கு பார்த்தா சூதம்னு, அது ரொம்ப பெரிய வித்யை. இதுல யார் சார் எக்ஸ்பர்ட்னா, நலன்னு நலச்சக்கரவர்த்தி ஒருத்தர், அவர் தான் இதுல எக்ஸ்பர்ட். விவகாரம் என்ன, அந்த எப்படி சமைக்கணும் நலபாக்கம் பீமபாக்கம்ங்கிற விவகாரம் முழுக்க. பீமன் என்னன்னு ஒரு வருஷம் அவர் தனியா விராட்ட பருவத்துல இருந்தாலும் அப்ப தனியா ஏகாந்தமா இருந்தார். அதனால அவர் சமைச்சாருங்கிறதுக்காக பீமன் என்ன ஓஹோன்னு சமைச்சா வருவோம்னு தெரியல. ஆனா எல்லாரையும் குத்தி கொண்டு வீட்டுக்காரர்களா. ஆனா நிஜமாக விவகாரம் என்ன, நலன். அந்த நலச்சக்கரவர்த்தி அவர் என்ன பண்ணினா, இந்த எறும்பெல்லாம் ஒரு எறும்போட இன்னொரு எறும்பை பேசுறாங்கன்னா அது என்ன பேசுறது அந்த பாஷையை தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தான் பாத்தீங்களா. அதனால என்ன பிரயோஜனம்னு சொல்லாது, அதெல்லாம் பிரயோஜனம் வந்துருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மரத்தை பார்த்ததுமே இந்த மரத்துல எத்தனை இலை இருக்கு, எத்தனை துளிர் இருக்கு, எத்தனை பிஞ்சு இருக்கு, எத்தனை காய் இருக்கு, எத்தனை காய் வெள்ளி போயிருக்கு, எத்தனை வெகுமான பழம், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு 7 நாட்டு சனி.
அது வந்தது கடைசி நாள் இதோட போறது. அவர் தமயந்தி சுயம்பரம் பண்ணிட்டார். ஒரு தரம் ஆயிடுது. அதுக்கப்புறம் நலன் தான் காணாம போனார். இந்த நலனை கண்டுபிடிக்கணும்னு அந்த அம்மா ஒரு பிளான் போட்டா. என்ன ஆச்சுன்னு, நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணி போறேன்னு சுயம்பரம் தான் நோட் பண்ணியிருக்கேன். சுயம்பரத்துக்கு எல்லா தேசத்து ராஜாக்களும் வரலாம். இதெல்லாம் இப்படி பண்ணலாமா? அதெல்லாம் என்ன கேட்கக்கூடாது, ஸ்ரீஹர்த்தனை கேட்கணும். கதை எழுதினவர் அவர் முழுக்க அங்க இருந்து வரா. இந்த ராஜா என்ன பண்ணிட்டு இருக்கார், நலனுக்கு இவர் நலமும் தெரியாது, தேரோட்டியா இருக்கார். அந்த தேரோட்டியை விட்டுட்டு வர திடீர்னு இருந்தா போல அந்த ராஜா சிரிச்சார். இருந்தா போல இருந்து சிரிச்சதுன்னா நலம் ரெண்டு கையில இருக்க கடவுளை தூக்கி கீழே போட்டான். எதுக்கு சிரிச்சீங்களோ சொல்லுங்க. ராஜா இப்படி கேட்கலாமா தேரோட்டி கேட்டார். இல்ல பாருங்க நான் சொல்ல முடியாது அப்படின்னு. இல்ல சொல்லித்தான் ஆகணும் நீங்க அப்படின்னு. என்ன ஆச்சுன்னு, இது சொன்னா தகராறு வரும்பா அப்படின்னு. இல்ல சொல்லுங்க அப்படின்னு. இது கேகே ராஜா எனக்கு சொல்லிக் கொடுத்த விஜய். இந்த கேகே ராஜாவுடைய அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கைகேயினுடைய அப்பா, அவருக்கு இந்த விஜய் தெரிஞ்சுதான். எறும்புகள்லாம் பேசினா அது என்னென்ன பேசுறதுன்னு கைகேயி கேட்கலாம் ஒரு நாளைக்கு. என்னப்பா எதுக்காக நீங்க சிரிக்கிறேன்னு. அது சொன்னா தலை வெடிச்சுப்படுமா? வெடிச்சாலும் பரவாயில்ல சொல்லுங்க. சொன்னா வெடிச்சு போயிட்டு பிராணம் விட்டார். அப்படிப்பட்ட அவளுக்கு பிறந்தவளே விவகாரம். ஏன்னா இந்த விஜயை தெரிஞ்சுன்றதார். இப்ப எனக்கு அந்த விஜயை சொல்லிக் கொடுங்க. ஏன்னா வித்யா கிரகணம் எது இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு பார்த்தா, அந்த வித்யா கிரகணம் அது விசேஷமாக சொன்னார். ஆனா நீங்க எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? அப்பதான் நான் வித்யாக வித்யா நீங்க ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும். அப்ப சொல்ற ஒவ்வொரு மரத்துலயும் எத்தனை இலை இருக்கு, எத்தனை விஜய் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் அதை உங்களுக்கு சொல்றதுன்னு நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த விஜயை சொல்லி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதோட சரி பகவான் நமஸ்காரம் பண்ணி போயிட்டாராம். ஏன்னா இந்த விஜயை எனக்கு ரொம்ப வேண்டியதான விஜயை. இதை நீங்க அறிஞ்சு ஆகையால் உங்களை இனிமேல இழுத்தப்படுத்த மாட்டேன். இந்த வாழ்க்கையில மறுபடியும் 27 வருஷம் அனுபவம் வரணுமோ இல்லையோ, அதுக்குள்ள காலம் வைக்காம வச்சுப்போம் நமக்கு. அங்கே கதை வேண்டிய விவகாரம் ஒழுக்க என்னடாங்க. இப்படி எந்த விஜயால நமக்கு என்ன பலத்தை கொடுக்கறதுன்னு நமக்கு தெரியாது. எந்த விஜயும் நீங்க சாதாரணமாக எழப்படக்கூடாது. அப்படி விசேஷமாக அந்த விஜய்கள்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆகையால் இந்த சூத வித்யை சமையலுங்கிறது அதனாலையும் பகவான் அடையலாம். அதுக்கப்புறம் சில்ப வித்யை. சில்பம்னா வெறும் கல்லு தான். அந்த கல்ல உபயோகம் இல்லாத பாகத்தை செதுக்கி தள்ளுறாரு. அங்கிருந்து கிருஷ்ணன் ஏற்படுறார். வெறும் கல்லு ரோட்ல இருக்க அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? அந்த கல்லுக்குள்ள கிருஷ்ணனை கண்டார். அவர் என்ன பண்ணினார்? அது எடுத்து செதுக்கிட்டே இருக்கார். உபயோகம் இல்லாத பாகத்தை செதுக்கிட்டே இருக்கார். கிருஷ்ணன் தானா உடையவர். என்ன சுவாமி அதுக்குள்ள எப்படி கிருஷ்ணனை செதுக்கிறார்? கிருஷ்ணனை மனசுல வச்சிருந்திருக்கார். கிருஷ்ணனை மறைச்சிருக்கக்கூடியதான பதார்த்தத்தை செதுக்கினாராம். அதே போல ஆத்மாவும் அனாத்மாவும் கலந்திருக்கு. ஆத்மாவை நீக்கி விட்டீங்கன்னா அனாத்மாவை நீக்கி விட்டீங்கன்னா இருக்கிற ஆத்மா தெரியுது. கல்லுல தானே கிருஷ்ணன் இருக்க. தனியா வேற எங்கேயும் கொண்டு வந்தா இங்க வச்ச இல்ல சுவாமி, அதே கல்லுல தான் இருக்க. ஆனா கிருஷ்ணனேதர பாகத்தை தெரிவிச்சாராம். இப்படி அந்த சில்ப சாஸ்திரம் கடைசியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த கண்ணை திறப்பா பாருங்க. அந்த விக்கிரகத்துக்கு கண்ணை திறக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கலாம். அது என்ன ஆச்சுன்னா, அந்த கண்ணை திறக்கிறப்ப அந்த விக்கிரகமானது கண்ணாடியில எதிர்த்து வச்சு கண்ணாடிப்பான். நேர கண்ணை திறக்க மாட்டார். கண்ணை நீங்க பார்க்கக்கூடாது, முன்னால கண்ணாடி வச்சுக்கணும். அப்புறம் அந்த கண்ணை திறக்கணும். அந்த கண்ணை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சின்ன ஒளி வச்சு எடுத்தார். எடுத்ததுமே அந்த விக்கிரகமானது தன்னுடைய பிரதிபிம்பத்தை தானே பார்க்கணும். அப்படி இந்த விவகாரங்கள்லாம் இந்த சில்ப சாஸ்திரம் இருக்க ரொம்ப பெரிய சாஸ்திரம். சாதாரணமா எல்லோருக்கும் தெரியாது. ஏன்னா அழகா சிற்பி தைக்கிறாரு. அது அவளுக்குள்ள ஒரு மந்திரத்தை சொல்லிட்டே ஒவ்வொரு பாகத்தையும் செதுக்குவார். நம்ம நாட்டுல எந்த ஒரு கலையா இருந்தாலும் தெய்வ சம்பந்தமாகத்தான் இருக்கே தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்படி சில்பம்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் சித்திரம், டிராயிங். இந்த டிராயிங்கிறதுக்கு ஸ்ரீமத் பாகவத்துல உஷா பரிணயம்னு ஒரு அம்மா உஷான்னு, அந்த அம்மாக்கு சொப்னத்துல ஒருத்தர் அனிருத்தர்னு ஒருத்தர் காணப்பட்டாராம். காலமுறையில நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஏதோ இப்பெல்லாம் லவ் மேரேஜ்ங்கிறது அந்த லவ் பாருங்க. சொப்பனத்தை யாரோ பார்த்தாரா, அதுதான் எனக்கு வேணும்னு கேட்டா என்ன பண்ணுவா? என்ன பண்ணினா உலகத்துல எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேர் வரையும் வரைஞ்சுட்டே வந்தாலாம் தாமா. கடைசியில் என்ன தெரியாது, இது அனிருத்தனுடைய போட்டோ பார்த்தோம்னா டாக்டர் யோக சித்தினால கண்ணு வந்து கொடுத்தா. அப்படி விவகாரமாச்சு. ஏன் சொல்ல வந்தேன்னா,
இப்படி இந்த சித்திரக்கலைன்னு ஒரு டிராயிங்கிறது அது ஒரு கலை. அந்த கலையினாலையும் பகவான் அடைய முடியும். அதுக்கப்புறம் மேல இது வரைக்கும் 29வது 38வது வரைக்கும் இருக்கக்கூடியதான கலைகள். இது ஜெனரல் நாலேஜா கொடுக்கக்கூடியதான கலைகள். அதுக்கப்புறம் காந்தர்வ சாஸ்திரம்னு ஒரு கலை. இந்த காந்தர்வ சாஸ்திரமானது 4ஆ பிரிஞ்சிருக்கு நம்ம நாட்டுல. 1 வேணு, 2வது வீணா, 3வது மிருதங்கம், 4வது தாளம். ஏன்னா இந்த 4ம் விசேஷமாக இருக்கு. இந்த தாளமும் ஒண்ணு இருக்கு பார்த்தா, இதையும் மிருதங்கமும் இந்த 2ம் சேர்ந்து நந்தீஸ்வரன் அதிபதி. அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? மிருதங்கம் நியாயமா இருக்க மிருது அங்கம் மிருதங்கம், மிருத்வங்கம்னு சொல்லணும். அது இருக்கக்கூடியதாக தோல் இருக்கு பார்த்தா, அந்த தோலை மெல்லமா தொடரும். இந்த தவில் வாசிக்கிறதுக்கு மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. தவில் வேணும்னா டமனமான அடிப்பான். அது எவ்வளவு சத்தம் உண்டோ அவ்வளவு நல்லது தவிலுக்கு. மிருதங்கிறது வெறுமனை தொடணும். அப்படி அந்த தொட்டா அதுல இருந்து வரக்கூடியதான ஒரு சப்தம் இருக்கே, அது விசேஷம். இருந்தாலும் அது வந்து ஜீவத்தோட கூடியதான ஒரு சங்கீதம் வருது பார்த்தீங்களா? விவகாரம் பாருங்க. உயிர் இல்லாத ஒரு தோல்ல இருந்து உயிர் இருக்கக்கூடியதான ஒரு விசேஷமான ஒரு நாதமானது உண்டாகிறது. அந்த நாதத்தை தான் நாத தனும் அரிஷம் சங்கரம். நாதமே தனுவா இருக்கக்கூடியதான சரீரமா இருக்கக்கூடியதான சங்கரம். சங்கரம் அந்த சம்புல இருக்கக்கூடியதான மகாரம் இருக்க பட்சல அது வந்து நாதம் நாதாந்தம் சமனா உண்மனா இப்படியெல்லாம் விசேஷமா சொல்லப்பட்ட அந்த சங்கர சப்தத்துல அவ சைவ சித்தாந்தத்துல அப்படி விசேஷமா இருக்கக்கூடியதான நாத தனுவ சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அது மிருதங்கத்தை காட்டுறது. அதே போலயே நம்ம சரீரத்துக்குள்ள ஏற்படக்கூடியதான ஒரு நாதம் இருக்கிறதுல அந்த நாதத்தை சொல்றது அந்த விடுநல பிராசல பண்ணக்கூடியதான ஒரு தாளம். ஏதோ ஆதித்தாளம், அட்டத்தாளம், ரூபகதாளம், இந்த தாளங்கள் போடுறல அந்த தாளத்தை ஒரு டக்குன்னு அடிச்சு விட்டு நிறுத்திவிடும். நிறுத்தின கூட அந்த சத்தமானது அப்படியே அலைகளா போயிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு பண்ணணும். அது இஷ்டாம ஜாதிங் சவுண்ட் எல்லாம் வரக்கூடாது. இருக்கு அந்த தாளம் போடுறதுலயே ஒரு விசேஷம் இருக்கு. சாதாரணமா நம்ம நாயம் உதண்டே இருக்காரு, பக்கத்துல வந்து டிங் டிங்கு தாளம் போடுறோம். ரொம்ப சுலபமான வேலையை நானும் பண்றேன்னு ஆரம்பிச்சிருங்க. அந்த 4 பேருனாலே போட்டுருவாங்க. கொஞ்சம் தப்பி போயிடுச்சுன்னா அதுக்கு எல்லாமே போயிடும். விவகாரத்துல என்ன, அந்த தாளமானது அது மெட்டல்னால வரக்கூடியது. அதே போல இப்ப முன்னால சொன்ன அந்த மிருதங்கமானது மிருத்வங்கமானது தோல்னால வரக்கூடியது. அந்த வீணைன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தா, அந்த வீணையானது அந்த தந்திரி நாதத்தினால வரக்கூடியது, தந்திரினால வரக்கூடியது. இது நரம்பு நாளிலும் சிலது பண்ணிட்டு இருக்கான். தந்திரியாக இருக்கட்டும், நரம்பு தான். இதனுடைய ஒரு சம்பந்தமும் இல்லாம கேவலமான வாயு சம்பந்தம் மட்டும் இருக்கக்கூடியது வேணும். வேணும்னா மூங்கில். அந்த மூங்கில கையில வச்சிருந்து அர்த்தாவ பத்தா பாதம் என்னமா பண்ணினார் தெரியுமா இந்த கிருஷ்ண பரமாத்மா? விவகாரம் அப்படி. ஆகிய காத்துனால வரக்கூடியதான இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணு, கையினால தொட்டு வரக்கூடியதான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சப்தத்தினால வரக்கூடியது. அதே போல மெட்டல்னால லோகத்தினால உத்தவமான ஒரு பதார்த்தம், அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது தோல்னால வரக்கூடிய. இப்படி சதுர்விதமாக காந்தர்வ சாஸ்திரம் இருக்கு. இந்த சதுர்விதமான காந்தர்வ சாஸ்திரமும் ஒரு கலை. அதுக்கப்புறம் வாய்ப்பாட்டு ஒரு கலை, நிருத்தியமானது ஒரு கலை, இந்திரகாலமானது ஒரு கலை. அதுக்கப்புறம் தியூதம் சூதாட்டம், சூதாட்டமே ஒரு கலை. அது வேதத்துல வேற சொல்லி இருக்குது. விவகாரம் முழுக்க எதுன்னா பொய்யான சூதாட்டம் ஆடினதுனால தப்பு. ராஜாக்களுக்கு சூதாட்டம் வேணும்னு சொல்லிருக்கு. ராஜசூய யாகம் பண்ணும் பொழுது அவளுக்கு உபசத் ஹோமம் பண்ற இன்னைக்கு ராத்திரி அவ தூங்கப்படாது. அவ தூங்கப்படாதுங்கிறதுக்காக அவளுக்காக தூங்காமல் இருக்கிறதுக்காக சில கதைகளை சொல்லி இருக்கு. அந்த கதைகளோட தியூத்தமும் சொல்லியிருக்கு. அந்த தியூத்தத்துல ஒரு விசேஷம் உண்டு. ஏன் இந்த தியூத்தத்தை பண்ற? கிருத தியூதம், துவாபர தியூதம், திரேதா தியூதம், கலி தியூதம்னு 4 விதமான தியூதங்கள் இருக்கு. அதுக்குள்ள கிருத தியூதம் பண்ணினவங்க மற்ற தியூதங்கள்லாம் அதுக்குள்ள அந்தர்பாவமாகுதுன்னு தத்துவங்கள்லாம் விசேஷமாக சொல்லியிருக்கு. அப்படி அது தியூதம். அதுக்கப்புறம் சௌரியம், திருட்டுத்தனம் ஒரு கதையா. என்ன சார் நல்லதே இல்லையே? இல்ல, திருட்டுத்தனமும் நாட்டுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காக பண்றது. இப்பதான் பயிர்ல காணாம போயிடுதான் பேப்பர்ல. இது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது வேணும்னு மரத்தை விட்டுதுன்னு வச்சுங்க இப்ப இருக்கிறது. ஆனா விவகாரம் பழைய நாள்ல என்ன பண்ணிட்டு இருக்கா, இது சிலதெல்லாம் யாருக்கு தெரியப்படாதோ அது எடுத்து மறைச்சு வச்சுடுவான்.
அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வச்சுட்டு இருந்தா. இவைகள்லாம் இப்படி சௌரியம்னு. இத மிருச்ச கட்டிக்கம்னு ஒரு நாடகம். மிருச்சா கட்டிக்கம் இல்ல, மிருத் சகட்டிக்கம், மண் வண்டி. அந்த நாடகத்துக்கு பேர் என்ன, மண் வண்டி. அதுல என்ன பண்ணுவான் ஒருத்தன், அது திருட போவான். அந்த கன்னத்தை சவத்துல கண்ணம் போடணும் பார்த்தீங்களா, அந்த கன்னத்தை போட்டு உள்ள போவான். அவன் எப்படி போட்டிருக்கான், அது எப்படி போடணும்னு அவன் சொல்றான். அந்த ஓட்டைக்குள்ள இவன் நுழைய முடியாதான், ஆனா நுழைஞ்சு போகணுமா. அப்படி கன்னத்தை என்ன லோகத்துல யாரு கேட்டாலும் இந்த ஓட்டைக்குள்ள இவன் எப்படி சார் நுழைவான், நுழையவே முடியாது அப்படின்னு இவன் மேல சந்தேகப்பட மாட்டான். வேற இன்னொரு ஆளு போட்டு போயிடுவோம். இப்படி அழகா என்னென்னமா பண்றது, திருட்டுத்தனம் எப்படி பண்றதுன்னு அது ஒரு கவலை. அதுக்கு அந்த கலைக்கு யார் சார் அதிபதினு, சுப்பிரமணிய சுவாமி அதிபதி. நம்ம எந்த சுப்பிரமணிய சுவாமி இருக்கோமோ. ஆனா ஒண்ணு கவனிக்கணும், நம்ம நாட்டுல எத்தனை தத்துவங்கள் இருக்குன்னு பார்க்க. நாம் எப்படி 36 தத்துவங்கள்னு சொல்றோமோ, அது சுப்பிரமணிய பத்திரிகையில இவர்கள் இருக்கு. அப்படி ஒவ்வொரு உபாசனா மார்க்கமும் கௌமாரம் இருக்கு. கானாபத்தியம், கௌமாரம், சௌரம், சாத்தம், அதே போல சைவம், இப்படி இரு கலைகள்லாம் நம்ம சொல்றோமோ இல்லையா, உபாசனா மார்க்கங்கள். அப்படி சண்மத ஸ்தாபனாச்சாரியான ஆச்சாரியர் இந்த கௌமாரத்தை பத்தி விசேஷமா சொல்லிருக்க. இது காந்த புராணத்துல விஸ்தாரமா சொல்லிருக்க. அதுல இருந்து எடுத்துதான் அந்த சொல்லிருக்கேன். முற்கட்டிக்கங்கிற நாடகத்தை எழுதியிருக்க. அதுல ஒரிஜினல் அங்க இருக்கு. இத்தனையும் நமக்கு 64 கலைகள்ல சொல்லிருக்க. அதுக்கப்புறம் அதிரஸ்தியத்துவம், கண்கட்டு வித்யை, கண் எதிர்க்கவே நடந்துட்டு இருக்கான், ஆனா நீங்க பார்க்க முடியாது, அங்கேயே இருக்கான். அந்த மெஜிஷியன் என்ன பண்றான், திடீர்னு நடுவுல இருந்து ஒரு தாம்பு கையில மேல போடுறான். தாம்பு கையில மேல போட்ட டியூப் மாதிரி அப்படியே நிக்கிறது. அதை பிடிச்சிருந்து மேல ஏறலாம். ஏறி விட்டு அங்க மேல இருக்கக்கூடிய அரக்க நான் சொல்றான். அவனுடைய கை காலெல்லாம் கீழே விழுறது. விழுந்த பிறகு என்னன்னா, இவன் அங்கே அவனை கொண்டு விட்டு அங்கிருந்து கீழே பொதிக்கிற மாதிரி தோன்றது. எங்க இருக்க, உங்க பக்கத்துலயே தட்டை எடுத்தது பிக்கிறது. என்ன சார், அவன் மேலையும் ஏறல, யாரையும் கொல்லல, எல்லாம் கண்கட்டு வச்சு விவகாரம் பண்ணிட்டாங்க. கீழே இருக்கிறவங்க தான் நிஜம். இது ஆச்சாரியால் மாண்டூக்கிய பண்ணிட்ட பாஷ்யத்துல இதை வீட்டார். இப்படிப்பட்டதான விஜய்களும் நம்ம நாட்டுல இருக்கு. இதுதான் விசேஷமாக நம்ம சொல்லக்கூடியதான வாதம் அப்படின்னு. அது விஷயத்துவம். அதுக்கப்புறம் தாது பரீட்சா, அதுக்கப்புறம் ரத்ன பரீட்சா, ரத்னங்கள். இது எப்படிப்பட்டதான ரத்னம், நிஜமான ரத்னமா, அது விலை விழுந்ததான ரத்னமா அப்படின்னு டைமண்ட் டெஸ்டிங் இருக்கு இல்லையா, அது. அதுக்கப்புறம் ரசவாதங்கள். ரசவாதம்னு சொன்னா, இந்த மெர்க்குரியை வச்சுட்டு சாதாரணமான இரும்பு தகடு இருக்கு பார்த்தா, இந்த இரும்பு தகடை தங்கமாக்கி விடுவான். சார் விஷயம் வந்து கொஞ்சம் சொல்லுங்க சார், ஏன்னா தங்க வைக்கிற வேலை வைக்கிறது ஏதோ நம்ம பண்ணி விடலாமே. ரசவாதம் இருந்தது நம்ம நாட்டுல, இப்ப அது தெரியலையே தவிர. ரசவாதம் சைவ சித்தாந்தங்கள், சிவனடியார்கள் எல்லோருமே ரசவாதத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டு. ஏன்னா சாதாரணமா இருக்கக்கூடியதான ஒரு தகுட தங்கமாக்கி அதுல அப்படிப்பட்டதான மாத்தின தகுடுல சிவனை தியானம் பண்ணினேன் சீக்கிரமாக பலத்தை கொடுத்தோம்னு சைவ சித்தாந்தத்தோடு. அப்படி சிவனடியாக எல்லோருமே ரசவாதத்துல இருந்தா. அப்படிப்பட்டதான ரசவாதம். அதுக்கப்புறம் சாந்தி, வசியம், ஆகர்ஷணம், வித்வேஷனம், உச்சாடனம், மாரணம் எனக்கூடிய இந்த 6 மேல இருக்கக்கூடியதான மந்திரவாதங்கள், மந்திரத்தினால செய்யக்கூடியதான செயல்கள். அதுக்கப்புறம் ஸ்தம்பன பிரக்கிரியை, கதி ஸ்தம்பனம். ஒரு மனுஷன் போயிட்டே இருக்கா, நின்றுடும். யானையா இருக்கட்டும், சிம்மமா இருக்கட்டும், அப்படின்னா நின்று போயிடும். அப்படிப்பட்டதான கதி ஸ்தம்பனம். அதுக்கப்புறம் ஜலஸ்தம்பனம். ஜலமானது அப்படியே நின்று அசையாம கங்கா நதி வேகமா ஓடிட்டு இருக்க, நிறுத்தியும் அப்படியே நின்று போயிடும். ஐஸ் கட்டி நின்னா போல நிற்கணும், அது ஜலஸ்தம்பனம். அதுக்கப்புறம் விருஷ்டி ஸ்தம்பனம். மழை கொட்டுறது. சமுத்திரங்க எதிர் வயசுல ஒரு மந்திரம் இருக்க. இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா கொட்டுற மழையானது 2 விஷயத்துல நின்று போயிடும். அதே வழியே சமுத்திரம் நட்சத்திரங்கிற ஒரு அணுவாக்கத்தை சொல்லி முடித்தது ஆகச்ச அப்படின்னு சொன்னா மறுபடியும் மழை வந்துடும். இப்படியெல்லாம் வச்சுட்டு இருந்தா பிரகிருதியை தன் வசமா வச்சுட்டு இருந்தா மகான்கள் இருந்துருக்கா. இதுவும் 64 கலைகள்ல உண்டு. இந்த கலையானது எதிர்வேதத்துல சொல்லிருக்கு. விசேஷமா அக்னி ஸ்தம்பனம், ஆயுத ஸ்தம்பனம். ஆயுதம் மேல போட்டா அந்த ஆயுதம் நம்மளை கிட்ட வரவிடாம நிறுத்தக்கூடியதான ஒரு ஸ்தம்பனம்.
விஸ்வாமித்தர் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்க. வசிஷ்டர் என்ன பண்ணார், விஸ்வாமித்தருடைய 60,000 சைன்யங்களோட சேர்ந்து எங்க ஆத்துல சாப்பிட்டு போகணுங்கிற. அவர்கிட்ட என்ன இருக்கு? விஸ்வாமித்தர் பார்த்தா, நான் இந்த நாட்டுக்கு ராஜா, நான் ஒண்டிய வரல, இத்தனை பேரும் நான் வந்திருக்கேனப்பா, நீங்க இன்னைக்கு ஆகாரம் போடுறதுன்னா நடக்காத காரியம் இல்ல, நீங்க சாப்பிட்டு தான் போகணும், ஆத்தியானிக்க பண்ணிட்டு வாங்கோங்கிற. ஆத்தவாதிய என்ன பண்றது, ஒண்ணும் சொல்ல முடியல. சரியும் ஆத்தியானம் பண்ணி விஸ்வாமித்தர் வந்திருக்காரு. அத்தனை சைனிகளுக்கு யானை, குதிரை, அத்தனை பேருக்கும் சேர்ந்து எல்லாம் போட்டிருக்காரு ஆசிரமத்துல. என்னன்னா அவளுக்கு எது பிடிக்குமோ அவ்வளவு அழகான அந்தந்த விதாசம். ஒருத்தருக்கு சக்கர பொங்கல், ஒருத்தருக்கு அக்கார ஒழிச்சல், ஒருத்தருக்கு வடை, ஒருத்தருக்கு என்னமா அப்படி வந்திருக்குன்னு யாருக்கு எது பிடிக்குமோ அது போடுறது. இவ்வளவு அழகா போட்டிருக்கேன்னு கடைசியில் விஸ்வாமித்தர் பார்த்த எங்க இருந்து வந்ததுன்னு அந்த கொட்டாயில பின்புறத பாருங்க, நந்தினின்னு ஒரு பசுமாடு இருக்கு, அதனுடைய அனுகிரகத்தினால கிடைச்சது. இவருக்கு என்ன பண்ணாரு தெரியுமா, நான் அது ராஜாங்கத்துல இருந்து அரசாங்கத்துல இருந்தா எல்லோருக்கும் போடலாமோ இல்லையோ அதை கொடுங்கன்னு அழைச்சினார். நான் என்னால கொடுக்க முடியாது, என் சொத்து இல்லைன்னு அவர். என்ன சொத்துன்னு என்ன அர்த்தம், அது எனதா இருக்கணும், அப்பதான் கொடுக்க முடியும், இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. சொத்துவ நிறுத்தி பூர்வக பரஸ்பத்துவ ஆபாதனம்னா தானம். ஓனர்ஷிப் ரைட்ஸ் நமக்கு, நம்ம ஓன் பண்ணினா அது இன்னொருத்தர் கொடுக்கலாம். யாரோ வருது யாரோ கொடுக்க முடியுமா, எனதுல பாரு சொன்னார், கேட்கல கொடுத்துன்னு இழுத்துன்னு போனார். அந்த நந்தினி சரீரத்துல இருந்து ஆயிரக்கணக்கான சைன்யங்கள் வந்து விஸ்வாமித்தர் அடிச்சு விரட்டிருக்கு. கோபம் வந்துருக்கு விஸ்வாமித்தருக்கு. ஹிமாலயத்துக்கு போனார், 10,000 வருஷம் தபஸ் பண்ணினார். பரமேஸ்வரன் பிரத்யட்சமானார். என்ன கேட்கிறோம்னா, வருஷத்தை ஜெயிக்கணும்னு ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா, திவ்யாஸ்திரங்களை கொடுங்கோன்னார். பரமேஸ்வரன் சரின்னு கொடுத்தார். பாசுபதாஸ்திரத்தை உட்பட ஓம் ஸ்ரீம் பசுன்னு ஏதோ சொல்லிருக்கிறாரு மந்திரத்துல, அந்த மந்திரத்தை உட்பட எல்லாத்தையும் கொடுத்தார். கொடுத்த பிறகு என்ன ஆச்சுன்னு விஸ்வாமித்தர் வசிஷ்டரோட ஒருத்தர் சண்டை போடுறார். சண்டை போடும்போது வசிஷ்டர் ஒண்ணுமே பண்ணல, தான் தபஸ் பண்ணிட்டு இருந்த பிரம்மதண்டத்தை முன்னால நிறுத்தினார். இது மேல சித்தம் போடணும். இவர் பாட்டு எந்த அஸ்திரம் போட்டாலும் அந்த பிரம்மதண்டம் வரைக்கும் வந்து கை விழுது சார். என்ன மேக்னட் வச்சிருக்காரோ என்னமோ தெரியல, சஸ்திர அஸ்திராதிகள்லாம் வந்து நிக்கிறது. அவர் பாட்டுக்கு ஆனந்தமா காயத்ரி ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இன்னைக்கு பண்ணணுமோ ஒழுக்க இவன் சண்டை போடுற வரைக்கும் 10,000 காயத்ரி ஆயிடுது அவருக்கு. எல்லா அஸ்திரங்களும் ஆயிடுது விஸ்வாமித்தருக்கு. என்ன ஆச்சுன்னு என்ன பண்ணி அஸ்திர ஸ்தம்பனம்னு, எந்த அஸ்திரம் போட்டாலும் நீங்க நின்று போயிடும். அதுக்கப்புறம் அது வந்து என்ன அடிச்சாதானே எனக்கு வலிக்கிறது, நான் பாட்டுக்கு என்ன மீதி ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை பாருங்க, மீதி பிரதிபந்தங்கள்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு நீங்க அஸ்திரம் போட்டுட்டே இருக்க, நான் பாட்டுக்கு ஆனந்தமா ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நமக்கு ஜபம் பண்றதுக்கு யாராவது சகாயம் பண்ணினா தேவையில்லை. விவகாரம் முழுக்க இப்படி அஸ்திர ஸ்தம்பனம் பேரு. அதுக்கப்புறம் வாக் ஸ்தம்பனம். ஒரு மனுஷன் ரொம்ப கத்திட்டு என்னோ வச்சுட்டே இருந்தாலும் சரி நின்று போயிடும், அதுதான் அவனால பேச முடியாது. அப்படியெல்லாம் வாக்ஸ்தம்பனம் இருந்தது. ரேத ஸ்தம்பனம், இந்த மனுஷனுக்கு ரேதத்து வராமல் வெளியில வராமல் சன்னியாசியாக ஊர்துரேதஸ்காக இருக்கக்கூடியதான ரேத ஸ்தம்பனம். இப்படி 64 ஸ்தம்பனங்கள், 64 கலைகள். இந்த 64 கலைகள்னாலையும் அம்பால அடையக்கூடியதான திவ்யமான ஒரு சரித்திரம். அதை இன்னைக்கு பார்த்தோம். சதுர்ஷ்டி கலாமையே இப்படி தத்பிரதுலா. அதுக்கப்புறம் கலா சப்தா தந்திர பரோவா. இதுவரைக்கும் நான் இப்படி சொன்னேன். கலான்னு சொன்னா தந்திரங்கள்னு அர்த்தம். 64 தந்திரங்கள் இருக்கா. அந்த 64 தந்திரங்களையும் இப்ப சொல்லி இருக்க. இது மகாமாயா சாம்பரஞ்ச யோகினி ஜால சாம்பரம் தத்துவ சம்பர்கம் செய்வ அபயவஷ்டகமேவசா பகுரூப அஷ்டகம் செய்வ யாமல அஷ்டகமேவசா சந்திரஜானம் வாமனபாசு செஞ்ச மகாசம்மோகமேவச அப்படின்னு நித்யாசோடசிகாரணமும் எனக்கூடியதான வாமகேஸ்வர தந்திரத்துல முதல் அத்தியாயத்துல 14 இருந்து 22 ஸ்லோகங்கள் வரைக்கும் 64 தந்திரங்களை விஸ்தாரமாக சொல்லியிருக்க. அதுல விசேஷமாக பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மகேஸ்வரி, சாமுண்டா, சிவதூதி எனக்கூடியதான 8 தேவதைகள். ஒவ்வொரு தேவதைகளுக்கும் தனித்தனியாக ஒரு தந்திரம். அதே போல யாமல தந்திரங்கள், பிரம்ம யாமலம், விஷ்ணு யாமலம், ருத்ர யாமலம், லட்சுமி யாமலம், உமா யாமலம், கந்த யாமலம், கணேச யாமலம், ஜெயதிரச யாமலம், அப்படி 8 யாமலங்கள். அந்த ருத்ர யாமல தந்திரம்ங்கிறது ரொம்ப விசேஷமான தந்திரங்கள். இப்ப நாம சொல்லக்கூடியதான இத்தனை தந்திரங்களும் அம்பாளுடைய உபாசனை முழுக்க
அந்த ருத்ரயாமலாதி சாந்தரங்கள்ல இருக்கக்கூடியதான உபாசனங்கள். ததபி தானேபி சதுஷ்டி வாமகேஸ்வரி தந்திரே தண்டானி. இவர்களை நாம வாமகேஸ்வரி தந்திரம் நித்யாசோழி காரணம்ங்கிற கிரந்தத்துல நான் பிரித்து காட்டிருக்கேன். தானே சேதுபந்தே அஸ்மாபிகி விவருத்தானி. சேதுபந்தம் எனக்கூடியதான வியாக்கியானம் அதுக்கு நான் எழுதியிருக்கேன். அதுல விஸ்தாரமா இருக்கேன். டீகாயாம் அஸ்மாபிகி விவேகிஷ்யந்தே. அதனுடைய வியாக்கியானத்தை நான் இனிமேல் எழுத போறேன் அப்படின்னு சைட் பை சைடு எழுதியிருக்கேன். இந்த நாம எழுதுறப்ப இன்னும் அது எழுதல. ஆனா கடைசி கிழமை நாம தன்மையே தப்பிரதானா ஏதான் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சதுஷ்டியாதந்திரைஹி சகல மதிசந்தாய புவனம் பிரசவ பரதந்திரை பசுபதி புனஸ்வன் நிர்பந்தா அகில புருஷார்த்தைக கடனா ஸ்வதந்திரம் தே தந்திரம் அப்படின்னு விசேஷமாக இந்த 64 தந்திரங்களையும் ஒரு தந்திரம் இன்னொரு தந்திரத்தை எதிர்பார்க்கிறது. ஒரு தந்திரத்துல தீபினி மந்திரம் சொல்றது, ஒரு தந்திரத்துல வேற ஒரு மந்திரம் சொல்றது, ஒரு தந்திரத்துல ஒரு அம்சம் தான் சொல்றது. எல்லாமே ஒரு இடத்துல சொல்லவே இல்லை. என்ன பண்றது? பிராண மந்திரம் ஒரு தந்திரத்துல சொல்லிருக்கு ஒவ்வொன்றுக்கும். அங்க பிரத்யேக உபாங்க மந்திரங்களே ஒரு இடத்துல சொல்ல வேண்டாமா? சொல்ல மாட்டேங்கிறது தந்திரம். என்ன பண்றது? அதனால அம்பாளுக்கு கோபம் வந்துருக்கான். பரமேஸ்வரனை பார்த்து நிர்பந்தாது, ஏ பரமேஸ்வரன் அம்மா உன்னுடைய நிர்பந்தத்துல அகில புருஷார்த்த கடனா எல்லா புருஷார்த்தங்களும் கிடைக்கக்கூடியதான ஒரு தந்திரம் நீங்க எழுதணும் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு கட்டளையிட்டு இருக்க பிரார்த்தனை பண்ணின்னு சொல்றேன். பிரார்த்தனை பண்ணி எழுதினாலும் சுதந்திரம் தே தந்திரம், சுதந்திரமான ஒரு தந்திரம். அதுக்குதான் காதி மதம்னு பேரு. அந்த விசேஷமான ஒரு தந்திரம் தந்திர ராஜ தந்திரம்னு பேரு இருக்கு. இப்படி தந்திரராஜ தந்திரம், காசி மதம், சுதந்திர தந்திரம் எனக்கூடியதான இந்த தந்திரத்தை அவர் எழுதினார். அக்ஷிதலம் அவாதீதரம் பூலோகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தேடமா. அப்படிப்பட்டதான விசேஷமான ஒரு தந்திரங்களை எடுத்து கொடுத்ததான விசேஷமான அம்பாள் சுரூபம் சதுஷ்டி கலாமயி. அதற்கு பிறகு மகா சதுஷ்டி கோடி யோகினி கண தேவிதா அப்படின்னு மேல 576 கோடி யோகினி தேவதைகள் வரப்போறது. அத்தனை தேவதைகளையும் அம்பாளா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க, அம்பாளை தெளிச்சுட்டு இருக்காங்க. அம்பாளுடைய சைன்யம் எவ்வளவு இருக்க? 576 crores. இது வரைக்கும் முக்கியமான தேவதைகள். அவளுக்கு பின்னால இருக்கக்கூடியதான அங்க பிரத்யங்க தேவதைகள்லாம் இருக்கா. இத்தனை பேரும் சொல்ல போறோம். நல்லா இருக்கு சொன்னாங்க. கிளாஸ் கவலைப்படாதீங்க. அத்தனை பேரும் சொல்ல போற பாஸ்கர் ராயர் அழகான ஒரு சொரூபம். இது சாதாரணமாக இங்கே கிடைக்காத குங்குமானந்தர் அப்படின்னு ஒருத்தர் காசியில இருந்த அவருக்கு ஒரு விசேஷம். எப்படி அம்பாளை உபாசனை பண்ணினார்னா, விபூதியை எடுத்து நெத்தியில வைப்பாராம், முழுக்க குங்குமம் ஆயிடும். உடம்புல வச்சா குங்குமம் ஆயிடும் அம்பாளுடைய சொரூபம். அதனால அவருக்கு குங்குமானந்தர்னே பேரு. அப்படி விசேஷமா அந்த குங்குமானந்தர் அவர் மகாயாகத்தை பண்ண தொடங்கினா கங்கை கரையில எல்லாரும் அங்க இருக்கிறவாள்லாம் அங்க இருக்கிற பாஸ்கர் ராயரை கூப்பிட, பாஸ்கர் ராயருக்கு போக. அதுவும் அங்க சில பேர் வந்து பாஸ்கர் ராயருக்கு என்ன தெரியும், இவர் தட்சிண தேசத்திலிருந்து வந்தவர், இவர் என்ன உபாசகர், இவர் ஒன்றும் கிடையாது, வெறுமே ஏதோ யஜ்ஞயாகங்கள் பண்ணிட்டு இருக்கவர் தானே அப்படின்னு இவர் அவஹேளனம் பண்ண. இவர் ஒன்றும் சொல்லல. அதுக்கப்புறம் அந்த குங்குமானந்தநாதர் வந்து இப்படி கேட்டார். இவரெல்லாம் சொல்றாளேன்னு சொல்லுது. யாரோ ஒருத்தர் கேட்டாரா, மகா சதுஷ்டி கோடி யோகினி கனசேவிதான்னு இல்லை. அது என்ன ஏதுன்னு அதுக்கப்புறம் விஸ்தாரமாக சொல்ல போறார். இப்படி அழகா இருக்கக்கூடியதான திவ்யமான ஒரு சரித்திரம். இதை அடுத்த வாரம் பார்ப்போம்.